ஓம் சாந்தி. நான் ஈஸ்வரிய மைந்தனாக இருக்கும் ஆத்மா. நான் ஆன்மீக ஞான நட்சத்திரமாக இருக்கும் ஆத்மா. நான் ஆசீர்வாதங்களினால் பையை நிரப்பிக்கொள்ளும் ஆத்மா. நான் இப்போது ஆத்ம அபிமானியாக ஆகின்றேன். நான் ஆத்மா, சரீரம் அல்ல. இந்த பாடத்தை அனைவருக்கும் நான் நல்ல முறையில் கற்பிக்கின்றேன். ஞானத்தின் விஷயங்களை மிகவும் நான் சந்தோஷமாக கூறுகின்றேன். நான் ஆன்மீக நண்பர்களுடன் அமர்ந்து ஞான விவாதம் செய்கின்றேன். மேலும் ஞானத்தை சிந்தனை செய்கின்றேன். பின்னர் அனைவருக்கும் கூறுகின்றேன். என்னை ஆத்மா என்று உணர்ந்து பின் ஆத்மாவிற்கு கூறும்பொழுது கேட்பவர்களுக்கு குஷி ஏற்படுகின்றது. ஆத்மாவாகிய நான் அவிநாஷி ஆவேன். இந்த சரீரம் அழியக்கூடியதாகும். தந்தை வந்திருப்பதே ஆத்ம அபிமானியாக நம்மை ஆக்கி ஞானம் அளிப்பதற்காகத்தான். தேவதைகளாகிய நாம் உணவை மிக குறைவாக உட்கொள்கின்றோம். ஏனென்றால் நம்மிடம் குஷி என்ற சத்துணவு இருக்கின்றது. அதனால் நமக்கு அளவற்ற குஷி இருக்கின்றது. நாம் இந்த ஞானத்தின் விஷயங்களை மிகுந்த குஷியுடன் கேட்கின்றோம் மற்றும் கூறுகின்றோம். பரமபிதா பரமாத்மா விதையாக இருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நமக்கு புத்துணர்வு ஊட்டுவதற்காக தந்தை வந்து புரிய வைக்கின்றார். இப்பொழுது நம்முடைய நங்கூரம் பக்தி மார்க்கத்திலிருந்து விலகிவிட்டது. இப்பொழுது ஞான மார்க்கத்தில் சென்றுள்ளது. அரைக்கல்பம் ஃபரிஸ்தான் இருக்கின்றது. பின் அரைக்கல்பம் கப்ரிஸ்தான் இருக்கின்றது. இப்பொழுது நாம் அனைவருமே சுடுகாடு போய் சேர வேண்டியுள்ளது. பிறகு இதே பூமியில் மாற்றம் ஏற்பட்டு விடுகின்றது. நாம் முதலில் சோழி போல இருந்தோம். இப்பொழுது தந்தை வந்து நம்மை வைரம் போன்று ஆக்குகின்றார். இப்போது நாம் ஈஸ்வரிய புதல்வர்கள் ஆவோம். சாந்திதாமமானது அமைதியின் இடம் மட்டுமே ஆகும். இங்குதான் நாம் ஜீவ ஆத்மாக்களாக ஆகின்றோம். பரமாத்மா இங்கே சரீரத்தை தாரணை செய்து நமக்கு படிப்பிக்கின்றார்.
தந்தை நம்மை வைகுண்டத்திற்கு எஜமானனாக ஆக்குவதால் நாம் அவசியம் ஓடி வருகின்றோம். நாம் இப்போது எல்லையில்லாத தந்தையை நினைவு செய்வதால் எல்லையில்லாத அரசாட்சி கூட அவசியம் நினைவிற்கு வருகின்றது. நாம் அழைத்ததின் காரணமாக தந்தை வந்திருக்கின்றார். தந்தை வழிகாட்டியாகவும் ஆகின்றார், விடுவிப்பவராகவும் இருக்கின்றார். இப்பொழுது நாம் சங்கமத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். தந்தை சத்யுகத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுதோ சத்யுகத்தின் சரித்திரம் திரும்ப நடைபெறும். நாம் புது உலகத்தில் உயர்ந்த பதவி அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நாம் அவசியம் தூய்மையாக ஆகின்றோம். நாம் யோகத்திலிருந்து நம்முடைய ஆயுளை அதிகரித்துக் கொள்கின்றோம். பாவத்தை அழிப்பதற்கான யுக்தி பரமாத்மா ஒருவரை மட்டும் நினைவு செய்வதாகும். இந்த சமயம் நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராகவும் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் வம்சாவளி சகோதர சகோதரிகளாவோம். எப்படி நட்சத்திரங்கள் இரவில் வெளிப்படுகிறதோ அதே போல ஆன்மீக ஞான நட்சத்திரமான நாம் மின்னுகின்ற நட்சத்திரமாக பிரம்மாவின் இரவில் வெளிப்படுகின்றோம். நாம் ஞான சூரியன் மற்றும் ஞான சந்திரனுடன் இருக்கின்றோம். ஆகையால் நாம் இரவை பகலாக ஆக்குகின்றோம். நாம் மண்ணில் வாழக்கூடிய நட்சத்திரமாக இருக்கின்றோம். நாம் பரமாத்மாவின் நட்சத்திரங்கள். நாம் பரமாத்மாவின் நட்சத்திர மண்டலத்தில் மின்னக்கூடிய ஆன்மீக நட்சத்திரங்களாக இருக்கின்றோம். நாம் ஞானத்தை உள்ளுக்குள் அறைக்கின்றோம். ஞானத்தின் ஆன்மீக உரையாடல் நிகழ்த்தி பின் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கின்றோம். நாம் சோம்பலை விட்டு விடுகின்றோம். ஆத்ம அபிமானி நிலையாகி மிகுந்த உல்லாசத்துடன் தந்தையை நினைவு செய்கின்றோம். நாம் தந்தையிடம் சோழியிலிருந்து வைரமாக ஆக வந்திருக்கிறோம் என்ற போதையில் எப்பொழுதும் இருக்கின்றோம். நாம் ஈஸ்வரிய மைந்தர்களாக இருக்கின்றோம். ஞான சூரியன் ஞான சந்திரனுடன் இணைந்து இரவை பகலாக்கும் ஆன்மீக ஞான நட்சத்திரம் நாம். சேவைக்கான வாய்ப்பை பயன்படுத்தி ஆசீர்வாதங்களினால் பையை நிரப்பக்கூடிய ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த
இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.